ஏற்கனவே இருந்த சட்டசபையில் ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சட்டசபையில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி வரிசையில் அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருக்காங்க. அதிலும் திமுக, அண்ணா திமுக ரெண்டு பேருமே பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள். அதனால சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட அணியிலையும் பெரிய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, திமுகவிலையும் சீனியர் லீடர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இவருக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருக்கிறாங்க, விசிகாவும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. அதனால எல்லாருமே அவங்க சப்ஜெக்ட்ல பெரிய ஆளு, நிர்வாகத்துல பெரிய ஆளு, அவங்கெல்லாம் எந்திரிச்சு கேள்வி எழுப்புறாங்க, விவாதத்தில் பங்கெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எல்லாமே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு முத நாளே எழுதி வைக்கப்பட்ட உரையை நீங்க எடுத்துட்டு பேச முடியாது. எந்த நேரத்தில் வேணா யாரு வேணா தீர்மானத்தை முன்மொழிவாங்க, புதிய பிரச்சனைகளை கிளப்புவாங்க, புதிய பிரச்சனைகள் அந்த நேரத்தில் வரும், அதெல்லாம் நீங்க சமாளிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவரால் பண்ண முடியுமா அப்படின்னா, அவருடைய நடவடிக்கை இன்னைக்கு அவர் உட்கார்ந்துருந்தது, நேற்று உட்கார்ந்துருந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் எந்திரிச்சு ஸ்பான்டேனியஸாக அங்கே பதில் சொல்ல முடியுமா அப்படின்றது ரொம்ப சந்தேகம். ஏற்கனவே இருந்த தலைவர்கள், ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், அவங்களாம் பயங்கரமாக அண்ணாவுடைய விவாதங்கள் இதெல்லாம் புத்தகமாக வந்திருக்கு. கலைஞருடைய சட்டமன்ற விவாதங்கள் அதெல்லாம் புத்தகமாக வந்திருக்கு. அதெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது அவ்வளவு காரசாரமான விவாதங்கள்லாம் சட்டசபையில் நடந்திருக்கு. போன ஆட்சியிலே கூட ஆளுநருக்கு எதிராக இமிடியேட்டான ரியாக்ஷன் பல இருந்தது இல்லை? ஆமாம், அதெல்லாம் இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். அதெல்லாம் செஞ்சாதான் அரசியலில் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அது யாராவது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா, என்ன பேசுறதுன்னு எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு உட்காந்துருந்தா அங்கே ஃபெயில் ஆக வேண்டியதான்.